வணக்கம். நான் வதனிகண்ணன் நோர்வேலிருந்து. நான் ஒரு கிழமைக்கு ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதுலேயும் சொல்லியிருந்தேன், இன்னும் நான் எப்படியாவது ட்ரை பண்ணி கிழமைக்கு ஒரு காணொளியாவது போடுறேன்னு சொல்லி. போட ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எந்த லெவலில் போய் முடியுதுண்டு. சரி, என்னுடைய காணொளியை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கண்டா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ. இந்த காணொளியை பார்க்கல லைக் பண்ணிவிட்டு பாருங்க. அப்போ தான் இந்த காணொளி மற்றாக்களுக்கும் போய் சேரும். சரி, இப்போ நான் இந்த காணொளி எங்கே எடுத்தேன்னு சொல்லி இதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன். நாங்கள் இந்த சம்மருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க. போயிருந்த போது காலி, நுவரெலியா, கட்டனுக்கெல்லாம் போனாங்க. அந்த டைமில் எடுத்த காணொளி தான் இது. இது காலியிலேருந்து கட்டனுக்கு போகிறோம். நுவரெலியாவுக்கு தான் போகிறோம். அதில் முதல் கட்டனுக்கு போக்கில் எடுத்த காணொளி இது. சரியான மழை நாங்கள் போகல. கண்ணேரமாக மழையாகவே இருந்துச்சு. பார்க்குறீங்களா, உங்களுக்கு தெரியும். இந்த இடம் கொஞ்சம் தமிழ் ஏரியா இல்லை. இது சிங்கள மக்கள் இருக்கிற ஏரியா. இங்கே நல்ல பசுமையாக இருக்குது. பச்சை பசையிலட்டு இருந்துச்சு. ஒரே மரங்களும் நல்ல சோலையாக தான் இருந்துச்சு போகிற பாதையில் எல்லாமே. அதுபோக போகிற வழிகள் எல்லாம் சின்ன சின்ன குடிசைகள் மாதிரி கட்டி போட்டு அதுகளுக்கெல்லாம் சின்ன சின்ன வியாபாரங்கள் மாதிரி செய்து கொண்டு இருந்துச்சுன்னா, இந்த அவன் வீட்டில் வர தோட்டங்களில் வர காய்கறிகள், பழங்கள் இல்லை அப்படியான சாமான்கள்லாம் கூடுதலாக இருந்துச்சு. இல்லைன்னு சொன்னால் டூரிஸ்ட்டு போகிறதுக்குள்ள இந்த ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கிட்ட மாதிரி சோளங்கள் பொரிச்சு சோளம் அவிச்சு சுட்டு அப்படியெல்லாம் நிறைய வித்தியாசமாகலாம் வச்சு விற்று கொண்டு இருந்தவன். நாங்கள் மேல் போக்கில் எங்களுக்கு அப்படி பார்த்துறாங்க. ஆனால் இப்போ திரும்பி விறக்கல, அந்த கொட்டில் மட்டும்தான் இருக்குது. ஒன்றும் வியாபாரத்தை பார்க்கல. ஏன்னா நாங்கள் இது காலை விடிய வேலைக்கு வந்ததால் இந்த வியாபாரம் இன்னும் துவங்கலை. அப்படி நேரம் போக போக வேறு இடங்கள் வேறு அந்த வியாபாரங்கள் எல்லாம் அங்காலே நடந்து கொண்டு இருந்தது. அதை நாங்கள் நேரடியாக பார்த்துனாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்னாங்க. உண்மையிலேயே எனக்கு சரியான வித்தியாசமாக இருந்தது இந்த இடம். நான் இதான் ஃபஸ்ட் டைமாக காலி பக்கத்துக்கு போனது. காலியிலேருந்து நுவரெலியாவுக்கு போகல. அது வேறு ரூட்டால் போனதால் எங்களுக்கு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்ல ஒரு முயற்சி ஆயிருக்கிறார்கள் தான் சொல்லலாம். அநேகமான வீடுகளுக்கு முன்னால் ஏதாவது சின்ன சின்ன வியாபாரம் நடக்கும். இல்லையண்டா இன்னொரு பீச் இருந்தாலும் பக்கத்தில் ஏதாவது இளநீ விற்பினம், இல்லாட்டிக்கு சோளன் விற்பினம், இல்லை மாங்காய் விற்பினம் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் இருந்துச்சு நான் பார்க்கல. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பார்த்தா அது கொஞ்சம் சரியான குறைவென்று சொல்லலாம். அடுத்தது இந்த இடங்களில் நல்ல மழை இருக்கிறதாலையும் இங்கே இந்த பயிர்கள் இல்லை பழங்கள், காய்கறிகள் எல்லாம் இங்கே நிறைய வித்தியாசமான பழங்கள், காய்கறிகள்லாம் விளைச்சல் எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. எங்கட யாழ்ப்பாணத்தில் மாம்பழம், பலாப்பழங்களை தவிர மற்ற பழங்கள் குறைவுன்னு தான் சொல்லணும். மற்றது இந்த இடத்துல நல்ல வெயிலில் இருக்கிற இடம்தான் இந்த இடம். ஆனால் இப்போ டிசம்பர் மாதம், இப்போது இங்கே மழை. இப்போ ஒரு கிழமைக்கு முந்தைய வெள்ளம் எல்லாம் அங்கே வந்தது. அதில் இந்த இடங்களையும் கொஞ்சம் வெள்ளங்கள் கூட வந்தது தான். நான் நியூஸ்கள் எல்லாம் அறிஞ்சேன். நீங்களும் அறிஞ்சிருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த காலையிலேருந்து போக்கில் முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் மழை ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது. கொஞ்சம் கிட்ட வரத்தான் கொஞ்சம் மழையும் புகாரும் அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, புகார்கள் மழைகள் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. ரோட்டில் வாகனம் ஓடுறவங்க இடது பக்கம் சிக்னலில் போட்டுட்டு டக்குன்னு வலது பக்கம் திரும்பிடுவாங்க சில ஆக்கள். அப்படி நிறைய தடவை சில சம்பவங்களில் பார்த்தோம். எங்களுக்கும் அப்படி ஒன்று நடந்தது தான். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டவாக வந்துட்டோம். நாங்கள் 2014ஆம் ஆண்டு நாங்கள் கண்டி, கட்டன், நுவரெலியா பக்கத்துமெல்லாம் வந்துட்டு போனாங்க. அந்த டைமில் விறக்கில் இந்த பாதையிலெல்லாம் நல்லா அப்படி இல்லை.
சின்ன சின்ன ரோட்டாகவும் ரோட்டெலாம் சரியில்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரோட்டெலாம் போட்டு நல்லா அகட்டி இருக்காங்க ரோட்டை. கொஞ்சம் கார்கள் எல்லாம் ஓட கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது. நான் அப்படி இருந்தும் சில இடங்கள்ல அப்படி இருக்கையில் நான் அதையும் காணொளி எடுத்திருக்கேன். சரியான பயங்கரமான பாதையும் இருக்குது. அதிலையும் காணொளி எடுத்திருக்கேன். அடுத்த காணொளியில் அந்த இடங்களை நான் போடுறேன். அந்த காணொளி போடக்குள்ள நான் கண்டிப்பாக 5, 6 நிமிஷ காணொளியை தான் போடக்குள்ள அதுக்கு நான் விளக்கம் சொல்லி போடுவேன். பாட்டுகள் போட மாட்டேன். இப்போ இந்த காணொளியை நான் என்ன செய்ய போகிறேன்டா, இது வந்து 14 நிமிஷ காணொளி. 14 நிமிஷமும் கதையெண்டா நான் இன்னத்தை தான் கதைக்கிறது. அதால் நான் இப்போ இதுக்கு மியூசிக் போட்டுட்டு விட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த காணொளியை பார்த்து அந்த மியூசிக்கையும் ரசியுங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலையேண்டா ஏன் பிடிக்கலையேன்னு சொல்லி சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.